ஆண்டி நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க. அந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டி கிட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஆண்டி. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் சாராள் நவரோஜ் அம்மா பாடின பாட்டு நான் பாடுகிறேன். அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயர துணியோ இதை யாரென்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. அழைத்தீரே என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே உரை தன்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன், என்றே உரை தன்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே ஆதி விசுவாசம் தங்கிடவே, ஆண்டவர் அன்பு பொங்கிடவே, ஆதி விசுவாசம் தங்கிடவே, ஆண்டவர் அன்பு பொங்கிடவே, ஆதி அப்போஸ்தலரே உபதேசமளித்தனரே, நல் பூரண தியாக பாதை நடந்து நன்றியுடன் உழைப்பே, நல் பூரண தியாக பாதை நடந்து நன்றியுடன் உழைப்பே. அழைத்தீரே எந்தன் ஜபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே, எந்தன் ஜபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே, எந்தன் பிதா சித்தமே என் போஜனமும் அதுவே, என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தேன், என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தேன். அழைத்தீரே ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசா பாசங்கள் பெருகிடுதே, ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசா பாசங்கள் பெருகிடுதே, ஆயிரம் ஆயிரமே நரக வழி போகின்றாரே, நீரை இல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கும், நீரை இல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கும். அழைத்தீரே பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே,
பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்வை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானே தேவே. அழைத்தீரே. Praise the Lord. இந்த வேளையிலும் கர்த்தர் என்னை இன்றைய தினத்துல செய்து கொடுக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர் அடியாளை மறைத்துக் கொள்வாராக. அடியாளுடைய வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வேளையில ஜெபிக்கும் மக்கள் என்ற தலைப்புல நான் உங்களோடு பேசும்படி இன்னைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல யாக்கோபு ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். நமக்கு நல்லா தெரியும் யாக்கோபு ஏசாவை எப்படி ஏமாத்தினான்னு சொல்லி. முதலாவது சேஷ்ட புத்திர பாக்கியத்தை ஏமாத்தினாரு. திரும்ப அப்பாவின் இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டார். இது நிமித்தம் யாக்கோபு ஏசாவுக்குள்ள நல்ல பகை. அப்பா அம்மா ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோபுட்ட நீ உன்னுடைய மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லி அங்க அனுப்புறாங்க. அங்க அவர் அநேக வருடங்கள் இருந்து அவர் 2 பரிவாரங்களோடு இப்போ திரும்பி வருகிறார். கர்த்தர் நீ திரும்ப உன் தேசத்துக்கு போ என்று சொன்னதுனால அவர் 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறார். இப்போ அவரு நினைக்கிறாரு, என்னுடைய அண்ணனுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவர் தன்னிடத்துல உள்ள ஒரு சிலரை அவர் அழைத்து, நீங்க எங்க அண்ணன் இடத்துல போய் சொல்லுங்க, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், உம்முடைய சகோதரன் வருகிறார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க அனுப்புறாரு. அவங்க அங்க சொல்லிட்டு திரும்ப அவங்க என்ன செய்து கொண்டு வராங்கன்னா, உங்க சகோதரன் 400 பேரோடு திரும்பி வருகிறார் அப்படின்னு அங்க சொல்றாங்க. இப்போ யாக்கோபுக்கு அதிகமான பயம். அன்னை 400 பேரோடு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் ஜெபிக்கிறாரு. ஆதியாகமம் 32 அதிகாரம் 11வது வசனத்துல, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல அவரு ஜெபிக்கிறாரு. அப்புறம் அவரு என்ன நினைக்கிறாரு, யாக்கோபு, நான் என் சகோதரனுக்கு வெகுமதியை அனுப்புவேன், வெகுமதி அனுப்பி அவரை சாந்தப்படுத்தி பின்பு நான் ஏசாவின் முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு அவர் ஒரு மனதுல எண்ணம் அவருக்கு வருகிறது. அவர் அப்படியே தன்னுடைய சகோதரனுக்கு வெகுமதியை அனுப்புறாரு. இப்ப இவருக்கு ஏராளமான ஆடுகள், அந்த ஒட்டகங்கள், கடாக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. யாக்கோபு கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதுல தன் அண்ணனுக்கு ஏசாவுக்கு மந்தை மந்தையா பிரித்து அவர் மந்தை மந்தையா அனுப்புறாரு. ஒவ்வொரு மந்தைக்கும் பின்னால ஆட்கள். இப்படியாக அவர் அண்ணனுக்கு வெகுமதியை அனுப்புறாரு. யாரும் கேட்டா இது உங்க சகோதரன் ஏசாவுக்கு அனுப்புகிற வெகுமதி அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனாலும் அவருக்கு இன்னும் பயம். இந்த பயத்தை நிமித்தம் அவர் தன் குடும்பம் முழுவதையும் யாப்போக்குங்கிற ஆற்ற கடக்க பண்றாரு. ராம் முழுக்க அங்க இருந்து அவர் ஜெபிக்கிறாரு. அப்போ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்போ அதுல அவருக்கு இஸ்ரவேலுங்கிற பேரும் கொடுக்கப்படுகிறது. இப்ப காலை ஆகிவிட்டது. அண்ணன் 400 பேரோடு வருகிறார். முதலாவது இவர் பணிவிடைக்காரையும் அவருடைய பிள்ளைகளையும் அனுப்புறாரு. அடுத்தாப்ப லேயாள் அவருடைய பிள்ளைகள், அடுத்தாப்ப ராகேல் அவருடைய பிள்ளைங்க.
பிறகு அவர் வந்து 7 தரம் குனிந்து வணங்கி ஏசாவின் இடத்துல சேருகிறார். இப்ப ஏசா வந்து அவரை தள்ளுவி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள் என்று அங்க வசனம் சொல்கிறது. இது வந்து 33 அதிகாரம் 1-4 வரைக்கும் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஏசா வந்து ஒரு கோபக்காரன் தான். ஆனா கர்த்தரை வந்து அவருடைய கோபத்தை முழுசும் மாற்றி போட்டார். சகோதரத்துல வந்த உடனே அவர் வந்து தழுவி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்றாரு. 2 பேரும் அழுதாங்கன்னு நம்ம இதுல வாசிக்கிறோம். இப்படியாக இருவருக்குள்ளும் கர்த்தர் நல்ல சமாதானத்தை கொடுத்தார். யாக்கோபினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அடுத்தப்ப 2வது வந்து எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்துல மோசே வந்து மீரியாம குணமாக்கும்படி ஜெபிக்கிறார். இப்ப இதுல வந்து மோசேனுடைய மனைவி எத்தியோப்பிய ஸ்திரீ, இது நிமித்தம் மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. அது மட்டும் அல்லாமல் கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ அப்படின்னு அவங்க வந்து சொல்லி அதுல வந்து மோசேயின் மேல அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை குணம் காணப்படுகிறது. இப்போ இத வந்து கர்த்தர் கேட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய கோபம் மீரியாம் மேல மூண்டது என்பதும் அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இது நிமித்தம் மீரியாம் வந்து குஷ்டரோகி ஆனாள். இது அப்போ வந்து மோசே வந்து மீரியாம பாக்குறாரு, அவ வந்து குஷ்டரோகியா இருக்கிறார். இப்போ வந்து எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல மோசே வந்து ஜெபிக்கிறாரு. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார். இப்போ வந்து மோசே கிட்ட ஆண்டவர் என்ன பேசுறாரு, 7 நாள் வெட்கப்பட்டு அவ பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டும், திரும்ப அவ வந்து சேர்த்து கொள்ளப்படுவாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே மீரியாம் 7 நாள் வெட்கப்பட்டு பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறா. திரும்ப வந்து அவளுக்கு சுகம் கிடைத்து அவள் உள்ள பாளையத்துக்குள்ள சேர்த்து கொள்ளப்படுகிறாள். இப்படியாக மோசேனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். 3வது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல மனோவா வந்து பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நடத்தணும் அப்படின்னு அவரு ஜெபிக்கிறார். இப்ப இதுல பார்க்கும்போது மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் குழந்தை இல்லை. அப்போ இதுல வந்து ஒரு தேவதூதன் வந்து அவளுக்கு தரிசனம் ஆகிறாரு மனோவாண்ட மனைவிக்கு. அப்போ வந்து உனக்கு நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், நீ வந்து திராட்சை ரசம் மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றும் புசிக்க கூடாது, பிள்ளை வந்து நசரேனாக வளர்க்கப்படுவான்னு அவருக்கு சொல்றாரு. இப்போ வந்து அவ வந்து மனோவா கிட்ட வந்து அந்த செய்தியை அறிவிக்கிறார். இப்போ மனோவா வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல மனோவா வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்துல வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். மனோவாவினுடைய இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அப்படியே மனோவாண்ட மனைவியிடத்தை பேசின அதே தேவதூதன் திரும்பவும் மனோவாவுக்கு தரிசனமாகி அவரோட பேசுறாரு. இப்படியாக மனோவாவினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் வந்து கேட்டார். அடுத்தப்ப நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துல சிம்சோன் குடிக்க தண்ணீருக்காக ஜெபிக்கிறான். இதுல பார்க்கும்போது யூதா ஜனங்கள் வந்து சிம்சோனை கட்டி பெலிஸ்தர் கையில கொடுக்குறாங்க. பெலிஸ்தரர் அவனை இழுத்துட்டு போறாங்க. போகும்போது அந்த பெலிஸ்தர் ஏறி அந்த வர்ற இடம் லேகின்னு ஒரு இடம் வருது. அதுல வந்த உடனே பெலிஸ்தர் வந்து நம்ம எதிரிய நம்ம பிடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டாடுறாங்க. அப்போ வந்து சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கினார் அப்படின்னு நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது. அப்போ அவனை கட்டியிருந்த கயிறு நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போயிட்டு. இப்போ வந்து அவனுக்கு முன்னால ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பு கிடக்கிறது. அத அவன் எடுத்து 1000 பேரை கொன்று போடுகிறான். இவ்வளவு செய்த அவனுக்கு தண்ணீர் தாகம் மிகவும் அதிகமாக வருகிறது. இது நிமித்தம் அவன் நினைக்கிறான், நான் வந்து தண்ணீர் தாகம் அடைந்து இந்த விருத்தச்சேதனை இல்லாத மக்கள் கையில நான் செத்து விழுந்து விடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் வந்து அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். இதுல வந்து நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் வந்து என்ன சொல்றதுன்னா, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க
இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ அப்படின்னு அவரு அங்க ஜெபிக்கிறார். அருமையா அந்த சிம்சோனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அப்போ அந்த அருகிலே அந்த லேகியிலே ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதுல இருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது அப்படின்னு 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தர் சிம்சோனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அலையிலே அவன் உயிர் திரும்ப வரும்படி செய்கிறார். இன்னும் அடுத்தப்ப 1 சாமுவேல் 1 10-11 வசனத்துல அன்னாள் ஆண் மகனுக்காக ஜெபிக்கிறார். நமக்கு அன்னாளை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அன்னாள் எப்படி ஜெபிக்கிறா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்படியே கர்த்தர் அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்டார். கேட்டு 1 சாமுவேல் 1 20வது வசனத்துல கர்த்தர் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். அவள் ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கிறார். அவளுக்கு அவள் சாமுவேல்ங்கிற பெயரை வைக்கிறார். இப்படியாக கர்த்தர் அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அடுத்தப்ப 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல எலிசா ஜெபிக்கிறார். எலிசா என்ன ஜெபிக்கிறார்? சேனைகளுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறார். இப்ப இதுல சீரியா ராஜா இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்கிறதுக்கு அவர் தன்னுடைய மக்களோடு பேசுறாரு. அப்போ இத எலிசா தன்னுடைய அந்த வேலையாளை அனுப்பி இஸ்ரேல் ராஜா கிட்ட அனுப்பி, நீ இந்த இடத்துக்கு போகாத, சீரியா ராஜா அங்க இறங்கி இருக்கிறான், நீ இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ராஜாவுக்கு எலிசா ஒரு நல்ல எச்சரிப்பை கொடுத்துடுறாரு. அந்த இஸ்ரவேல் ராஜா அந்த எச்சரிப்பு கேட்டு அந்த பகுதிகளில் எல்லாம் ஆட்களை அனுப்பி அவன் அதை தெரிந்து கொண்டு பிறகு அவன் அந்த பக்கம் போகவே மாட்டான். எலிசா சொல்லும்படியே கேட்டு நடந்து கொள்வான். இப்போ இந்த சீரியா ராஜா தன்னுடைய மக்கள்கிட்ட கூடி பேசுறான். எப்படி நம்மகிட்ட இருந்து யாரு உளவு அங்க போய் சொல்றான் அப்படின்னு அவன் அங்க விசாரிக்கிறான். அப்ப அதுல உள்ள ஒருத்தர் சொல்றாரு, இல்ல ராஜாவே, அங்க எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் இப்ப நம்ம பேசுறது எல்லாத்தையும் அப்படியே அந்த ராஜா கிட்ட சொல்லிடுவாரு அப்படின்னு அங்க அந்த ஆளு சொன்னது நிமித்தம் சீரியா ராஜா எலிசாவை பிடிக்கும்படிக்கு தன்னுடைய சேனைகளை அந்த பகுதி எலிசா இருந்த பகுதிக்கு அனுப்பிடுறாரு. குதிரை ரதங்கள் பலத்த இராணுவம் எலிசா இருந்த அந்த பட்டணத்தை சூழ இருக்குது. இப்ப எலிசா காலையில அதை பார்க்கும்போது அவர் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாரு. அதான் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 18வது வசனத்துல அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். இப்படியாக இந்த சேனைகள் எலிசாவை பிடிக்க முடியாமல் போய்விட்டது. கர்த்தர் எலிசாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அடுத்தாற் போல 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்துல ஆசா ஜெபிக்கிறார். யூதா ராஜா ஆசா அவர் எதிரியின் மேல் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இப்ப எதிரி எத்தியோப்பியனாக சேரா. இவனிடத்துல 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, 300 ரதங்கள் இருக்குது. ஆனா ஆசா கிட்ட வெறும் 3 லட்சம் பேர் தான் ஈட்டி பிடிக்கிறவங்க, 2,80,000 பேர் வில்லு பிடிக்கிறவங்கன்னு 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவ ஆசா இந்த ஜனங்கள் மேல தனக்கு வெற்றி வேணும்னு ஆசா ஜெபிக்கிறாரு. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். இப்படியாக ஆசாவினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடிக்கிறாரு. எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது.
ஹல்லேலூயா. இன்னும் 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்துல மனாசே ராஜாவை பத்தி சொல்லியிருக்கு. மனாசே ராஜா தன் ராஜ்யத்துக்கு திரும்பி வரணும் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். இப்போ இந்த மனாசே ராஜா 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது அவருடைய பாவங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல குறைந்தது ஒரு 14 பாவங்கள் மனாசே பற்றி எழுதியிருக்கு. அடுத்தாப்புல 10ஆவது வசனத்துல 2 நாளாகமம் 33:10 கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இருக்கிறனால கர்த்தர் நிச்சயம் இப்படி இருந்தா நிச்சயம் நம்மள அந்த இப்படிப்பட்டவங்கள ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட தான் நிச்சயம் பிடிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி அசீரியா ராஜாவின் சேனாபதிகள் மனாசேய வெண்கல சங்கிலிய கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்ப மனாசே பாபிலோன் தேசத்துல நெருக்கப்படுகிறான். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு திரும்ப அவனை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வருகிறார். இத 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கும் முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினான். இப்பதான் மனாசே நினைக்கிறான் கர்த்தரே தேவன் என்று. அப்பொழுது மனாசே அறிந்தான் என்று வசனம் சொல்கிறது. இந்த மாதிரி மனாசேயை பார்க்கும்போது அவனுடைய பாவங்கள் எவ்வளவுங்கிறது எழுதப்பட்டிருக்கு. அடுத்தாப்ப அவன் கர்த்தர் அவங்கிட்ட பேசுறாரு, அவங்களுடைய ஜனத்தோட பேசுறாரு. ஆனால அவன் கொஞ்சம் கூட அதை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அந்நிய தேசம் அந்த பாபிலோன் தேசத்துல போய் உட்கார்ந்து அங்க அவன் நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான், தன்னை தாழ்த்துறான். அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்குகிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம்ம நல்லா பார்த்து நமக்கு புரிகிறது. ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் ஒரு பாயிண்ட், யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 17-18 வசனம் சொல்றது, எலியா மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்றாரு. அதே மாதிரி 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தாப்ப அவர் கருத்தா ஜெபிக்கிறாரு. அப்போ மழை பெய்தது, பூமி தன் பலனை தந்ததுன்னு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இப்படியாக எலியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் மழையை நிறுத்தி போட்டாரு, திரும்ப மழை பெய்யும்படிக்கும் செய்யறார். இப்படியாக இந்த நாள்ல நம்ம கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தையின்படி எவ்வளவாக ஒவ்வொருவரும் ஜெபித்தார்கள், ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் எப்படி கேட்டு அதற்கு பதில் கொடுத்தார் என்பதை நாம் இந்த நாளிலே கேட்டோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பத்தையும் நிச்சயமாக கேட்டு நம்மளையும் கர்த்தர் நிச்சயமாக வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அருமைநாதர் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன், ஆமேன். ரொம்ப நன்றி பிரேமா ஆண்டி. ஹல்லேலூயா. அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டு எவ்விதமாக எந்தெல்லாம் சூழ்நிலை மேல ஒவ்வொருவரும் ஜெபித்தார்களோ ஹல்லேலூயா அதை கேட்கும்படியாகவும் நம்ம விசுவாசத்தை இன்னும் ஆண்டவரோட சன்னிதியில ஹல்லேலூயா பலப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ரொம்ப நன்றி பிரேமா ஆண்டி. அந்த பழைய பாட்டுக்காக ரொம்ப நன்றி. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டி நீங்க ஜெபிக்கிறீங்களா ஆண்டி? அப்பா உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஹல்லேலூயா. இன்றைய தின செய்திக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய தின செய்தியின் மூலம் நீங்க அப்பா இதுல கேட்டுக்கொண்ட அனைவரோடும் கூட நீங்க பேசியிருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்துல அப்பா இன்னும் நாங்கள் விசுவாசத்துல வளருவதற்கு எங்கள் ஆண்டவர் அப்பா இந்த நாள்ல இந்த செய்தியை தந்தீங்க. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அருமைநாதர் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. நம்ம யாபேசுடைய ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கும்,
தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தேவரீர் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும். ஆமேன். 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 ஹல்லேலூயா. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ரொம்ப நன்றி பிரேமா ஆண்டி. ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. தேவன் தாமே தொடர்ந்தும் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாராக.